Jai Gurudev. Gurudev, where does our desire arise? எங்கிருந்து இந்த ஆசைகள் எல்லாம் தோன்றுகிறது? Where does it come from? எங்கிருந்து இதெல்லாம் வருது? ரெண்டு ஒரே தான், ரெண்டு தடவை கேட்கலாம். வாட் இஸ் த பர்பஸ்? அந்த ஆசைகள் எதற்காக தோன்றுகிறது? அதனுடைய நோக்கம் என்ன? குருதேவ் சொல்றாங்க, ஆல் டிசைர்ஸ் have one goal. எல்லா ஆசைகளுக்குமே ஒரே ஒரு குறிக்கோள் தான், அண்ட் தட் இஸ் ஹாப்பினஸ். இல்லையா? எதுக்காக எந்த ஒரு ஆசை வந்தாலும் அதோடைய குறிக்கோள் என்னவா தான் இருக்கும்? சந்தோஷமா இருக்கணும். அதுதான். If a desire brings unhappiness, it has not reached its goal. ஒரு ஆசை வருது, அந்த ஆசைனால நமக்கு ஒரு துக்கம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா அந்த ஆசை அந்த குறிக்கோளை சார்ந்தது அல்ல, அந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறது இல்லை. Where does it come from? எங்கிருந்து வருது? It arises when you are not aware of your being, yourself. நீங்க உங்களை உணராத போது, நீங்களா இல்லாத போது, புரியுதுங்களா? அப்பதான் இந்த ஆசையெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா வருது. When you are not aware of your being, yourself, நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்காத போது, நம்மளை உணராத போதுதான் இந்த ஆசைகள் தான் ஏற்படுகிறது. Desire is your wanting to stay in the moment. இந்த தருணத்துல இருக்கணும், அதுதான் அந்த ஆசை. என்ன நடக்குதோ அந்த தருணத்துல என்ன இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. Desire is to experience joy. ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஆசை, இல்லையா? ஆனந்தத்தை அனுபவிக்கணுங்கிறது ஆசை. Joy is only in the moment. Joy is only in the moment. எங்க இருக்கு ஆனந்தம், எங்க இருக்கு சந்தோஷம்? நம்ம ஹாப்பினஸ் ப்ரோக்ராம்ல படிச்சிருப்போம். மனம் நிகழ்காலத்துல இருக்கும் பொழுது சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப சந்தோஷம் அப்படிங்கிறது நிகழ்காலத்துல இருக்கு. Joy is only in the moment. And when you are in the moment, there is no desire. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எல்லாமே அந்த தருணத்துல இருக்கணும்னு நினைக்கிறோம், சந்தோஷத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஆனந்தம் எங்கிறது நிகழ்காலத்துல தான் இருக்கு. ஆனா நிகழ்காலத்துல நீங்க இருக்கும் பொழுது ஆசையே வராது, ஆசையே வராது. when you are joyful and when you are satisfied, இல்லையா? ஒரு ஆனந்தமா இருக்கீங்க, அதே நேரத்துல திருப்தியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா then there is no burning desire. ரொம்ப வேட்கையோட வரக்கூடிய அந்த ஆசைகள் எல்லாம் வராது. burning desire, இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசையெல்லாம் இருக்காது. எப்போ? when you are joyful, நீங்க ஆனந்தமாக இருக்கும் பொழுது. when you are satisfied, எப்போ? நீங்க திருப்தியா இருக்கும் பொழுது. there is no burning desire. பட் எப்படி நாம நிகழ்காலத்துல இருக்கிறது, எப்படி ஆனந்தமா இருக்கிறது? by doing பிராணாயாமா, பஸ்திரிகா, ஓம் சுதர்ஷன் கிரியா, மெடிடேஷன். ஏன் நம்ம ஒவ்வொரு ஞானமும் நம்ம சொல்லும் போது அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கு. அது கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு சார், பட் how is it possible? Yes, it is possible by regular practice of சுதர்ஷன் கிரியா and meditation. அதோட என்ன பண்ணிடுறோம்? நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். that is what the truth. அதுதான் உண்மை. புரியுதுங்களா? அதுல என்ன வருது? when you are not aware of yourself, நீங்க உங்களை உணராத போது, because you are joy, நீங்க தான் அந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்தின் உருவமே நீங்க தான், அந்த அமைதியின் உருவமே நீங்க தான். மெடிடேஷன்ல குருதேவ் சொல்வார்ல, யூ ஆர் பீஸ், யூ ஆர் ஜாய். எஸ், அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த அன்னெசரியான என்ன ஆசைகள் எல்லாம் நம்மளை துன்புறுத்தாது, இல்லையா? ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்றது தான் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். வாரம் இல்லை, டெய்லி என்ன பண்ணணும்? நம்ம 20-25 minutes டைம் ஒதுக்கி பிராணாயாமா, பஸ்திரிகா, ஓம் சுதர்ஷன் கிரியா அண்ட் பிளஸ் தென் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள் வருது. ஒவ்வொரு ஒரு ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அது. என்னது அப்படின்னா குரு பூர்ணிமா அப்படிங்கிறது. குரு பூர்ணிமா அப்படின்னு சொன்னா குருதேவ சொல்வார், அது குருவுக்கு உகந்ததில்ல, குருவோட சம்மந்தப்பட்டதில்ல, அது
பக்தனோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு பக்தனும் தன்னை சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நாள். இந்த ஞானம் கிடைச்ச பிறகு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஞானமே கிடைக்கலன்னா அப்ப நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த ஞானம் கிடைச்ச பிறகு என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. போன குரு பூர்ணிமாக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சில நேரத்தை தோணலாம். ஒரு சில பேருக்கு கம்பேர் பண்ணும்போது அல்ல, அதை விட இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு முந்தின குரு பூர்ணிமாவை பாருங்க. அப்படி இது ஒரு ஸ்கேல், ஒரு அளவுகோல் மாதிரி நம்முடைய வாழ்க்கையே நாம எந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில இந்த ஞானம், வாழ்க்கையில இந்த குரு இதெல்லாம் கிடைச்ச பிறகு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஏற்றமாயிருக்கு அப்படிங்கிறதுக்கும், பிளஸ் அதை நம்ம நன்றியோடு இருக்கிறதுக்குமான நாள் தான் இந்த குரு பூர்ணிமா அப்படிங்கிற நாள். உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அட்வான்ஸ் கோர்சஸ் நடக்குது, ஆன்லைன்ல இருக்குது, ஆஃப்லைன்ல இருக்குது. ஸோ அதே மாதிரி நானும் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் 19, 20, 21, ஸோ 21st அன்னைக்கு குரு பூர்ணிமா நிறைவடையுது. ஸோ அதை ஒட்டி அப்படியே ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கு, ஆன்லைன்ல தான். ரீசெண்டாக கூட ஒரு ஆன்லைன்ல அட்வான்ஸ் கோர்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப அதாவது நினைக்கலாம் நம்ம ஆன்லைன்ல பண்ணா அந்த அனுபவம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப திரும்ப சொல்றேன், இட் இஸ் நாட் த என்ன டெக்னிக், இட் இஸ் அ கிரேஸ் பிஹைண்ட் த டெக்னிக் அப்படிங்கிறத குருதேவ் ஒவ்வொரு முறையும் உணர்த்துறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி அனுபவம், அதே மாதிரி முழுமையான ஞானம் நம்ம வீட்டில இருந்தே நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்குது. ஸோ வெள்ளி, சனி, ஞாயிறு 3 days, வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்பிக்கும், சண்டே ஈவினிங் முடியும். அதே மாதிரி அந்த முழு மௌனத்தோட குருதேவுடைய ஹால் அண்ட் எம்டி மெடிடேஷன் எல்லாம் படிக்கலாம். ஸோ இது யாரெல்லாம் இது வரைக்கும் பண்ணலையோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அந்த அனுபவத்தை நம்ம பெறலாம். சரிங்களா? குரு பூர்ணிமா ஸ்பெஷல் அட்வான்ஸ் மெடிடேஷன் ப்ரோக்ராம். ஜெய் குருதேவ்.